வேற எதுவும் இல்லை. ஐயோ ஐயோ என்ன பண்றது? தொடச்சிடலாம், யாரும் பார்க்கறதுக்குள்ள தொடச்சிடலாம். என்ன என்ன சத்தம்? அது ஒண்ணும் மூர்த்தி, இல்லம்மா, சாப்பாடு கொட்டிருச்சு. அதான் என்னடா இதெல்லாம்? சாப்பாடு போட்டேன், அது அப்படியே கை தறி கொட்டிருச்சு. டேய், பசிக்குதுன்னு சொல்லி இருந்தா சாப்பாடு தானே போட்டு கொடுத்துருப்பால, நீ ஏன்டா இதெல்லாம் பண்ண? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் சரி நானே வந்து சாப்பாடு போட்டுக்கலாம்னு வந்தேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கை தவறி விழுந்துருச்சு. விடுங்க, நானே கிளீன் பண்ணிடுறேன். இருங்க, அது கொடு. என்னாச்சு? அது குடுறி. நீங்களாம் பாவம், தினமும் நிறைய வேலை பாக்குறீங்க. நான் தானே கீழே கொட்டினேன், நானே கிளீன் பண்ணிக்கிறேன். கூட இங்க எந்திரிச்சு ரூமுக்கு போங்க, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், போங்க சொல்றேன். ஏய், இதெல்லாம் நீயா கொட்டின? நான் தானே கொட்டினேன். நான் அப்பவே சாப்பாடு போடுன்னு சொன்னேன். நீ தான் ஏதோ வெட்டி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த. அதான் நானே வந்து போட்டேன், அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. கஷ்டப்பட்டு நீங்க சமைச்சீங்க, எல்லாம் போச்சு. இப்ப நீங்க எந்திரிச்சு போக போறீங்களா இல்லையா? எதுக்கு கையில் நம்மளையே பாக்குறா? சரக்கு அடிச்ச மாற்று தெரிஞ்சிருச்சா? இல்ல தெரியக்கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நைஸா எஸ்கேப் ஆயிடுற மூர்த்தி. எங்க எந்திரிச்சு கையை கழுவிட்டு போங்கன்னு சொல்றேன்ல. ஏன் ஒரு மாதிரியா பாக்குறாங்க? ஐயோ, தானா கொஞ்சம் சீக்கிரம் வா. மூர்த்தி, ஒரு நிமிஷம். என்ன கையல்? உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? என்ன விஷயம்? தனியா பேசணும், அவ்வளவுதான். என்னன்னு நீங்க சொல்றதா இருந்தா நான் இங்கேயே எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டேனா? கரெக்ட், லாஜிக் பாயிண்ட். பேசுவோம். ஐயோ, நான் குடிச்சிட்டு வந்த விஷயம் கையிலுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கேன். எப்படி நம்ம சமாளிக்கிறது? கடவுளை காப்பாத்துவா. என்ன அங்க முணுமுணுப்பு? இதான் வந்துட்டேன், வரேன் கையில், இதான் வந்துட்டேன். என்னதனோ, இவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான்ல? ஆமாத்த, எல்லாம் இந்த எழுத்து. சொல்லு கையல், என்ன விஷயம்? குடிச்சிருக்கியா? ஐயோ இல்ல கையல், ஏன் இப்படி கேக்குற? தானம் கூட அப்படிதான் கேட்டா. நேத்து குடிச்சேன்ல, அதோட ஸ்மெல் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். நான் தான் குடிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டேனே. சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி குடிக்க முடியும்? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை விட வயசுல மூத்தவன்னு சொல்லி பொறுத்துட்டு போனா ஓவரா பண்ணிட்டு இருக்க. கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பொம்பளை புள்ள நெடுன்னு வளர்ந்துட்டு இருக்கா, மறுபடியும் எங்க இருந்து வந்துச்சு இந்த குடி பழக்கம்? ஏதோ மனசு சரியில்லைன்னு ஒரு தடவை குடிச்சேன்னு விட்டா அதை நீ இப்ப தினமும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. பிச்சிருவன் பிச்சு.